அண்ணே, உங்களுக்கு ஏன் இந்த தலையெழுத்து? தலையெழுத்து நல்லா இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலை தானே இது. அது சரிதானே. பண்ண முதலாளி நீங்க, படிச்சவங்க. இப்படி சேத்துலயும் தண்ணியில ஏன் நிக்கணும்? அறிவு பசிக்கு படிப்பு, வயிற்று பசிக்கு உணவு, இது ரெண்டும் மனிதர்களுக்கு தேவைதானே. அந்த ரெண்டையும் தானே நாங்க செய்யறோம். அப்படி சொல்லு. இந்த புத்தி எல்லாருக்கும் வந்துட்டா உட்கார்ந்து தின்னத்தான் எஜமாங்கிற அந்த நாட்டு விதியே மாறிடுமே. சுறுசுறுப்பா வேலை நடக்கட்டும். ரொம்ப நல்லா இருக்குப்பா வீடு. உன் டேஸ்ட் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தபடிதான் இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். ராணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாதுமா. சொல்லுங்கப்பா. பலர் அறிய நீ என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாதுமா. அப்பா அதம்மா, நம்ம நன்மைக்காக நான் இதை சொல்றேன். சிரிக்க தோணுதப்பா உங்க பேச்ச கேட்டா. சித்தி கொடுமைக்காரியன்னு என்ன தனியா இருக்க சொன்னீங்க. இப்ப புதுசா இன்னொரு தண்டனை. ஏன்பா, நான் ஏதாவது கொலை குற்றம் செய்துட்டேனா? ஏதேதோ சொல்லி என்ன சித்திரவதை செய்யாதம்மா. என் வேண்டுகோள் இது. தயவு செய்து அதன்படி நடந்து உங்க அப்பாவை காப்பாத்துமா. அப்பா, உலகத்தில் இருக்கிற மனிதர் எல்லாம் அப்பா என்று அழைக்க ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படும் போது உங்க எண்ணத்தை பாருங்க எப்படி இருக்கு. வெள்ள கட்டி போல செல்ல மகள் இருந்தும் அதை மறைத்து வைத்து வேதனையை விலைக்கு வாங்கும் நிலையம்மா என் நிலை. இடிபட்ட என் இதயத்தை மேலும் ஈட்டி கொண்டு குத்தாதே. காலம் வரும், கடவுள் கண் திறக்கும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரும்மா. நீதியான வாழ்க்கை இன்பம் தரும். நேர்மை கெட்டால்தான் இந்த துன்பம் எல்லாம். உயர்ந்த படிப்பு, அறவழி அறிந்து பேசுகிறாய். நெறி தவறியவன் நான் தலை குனிகிறேன், மன்னித்து விடு. அப்பா, அப்பா, பாலைவனத்து கிளியை போல் நாள் முழுதும் இங்க எப்படி எப்ப அடிபட்டு இருப்பேன். சிறையில் இருந்தால் 4 பேர் உறவு கிடைக்கும். ஐயோ, உன் ஒவ்வொரு சொல்லும் என்னை சுடுகிறது. உனக்கு ஒரு வழி சொல்லுகிறேன். உனக்கு சம்மதமானால் செய். நம்ம ஆபீஸில் காரியதரிசியாக வேலை தருகிறேன். உனக்கு இஷ்டம் தானே? இஷ்டந்தாப்பா. ஆனால் அங்கும் உங்களை அப்பா என்று அழைக்க கூடாது. அந்த நிபந்தனை உண்டல்லவா? மாறி மாறி இருவரும் அழ வேண்டியதா? சோறு போடாதவள் குடிக்க தண்ணீராவது கொடுத்தாளாம். அந்த அளவு புண்ணியம் உங்களுக்கு. ஆபீஸில் உங்களுடன் இருக்கவாவது அனுமதி, அதுவே போது எனக்கு. நான் வர்றோமா? ஏழுமலை எஜமா, பஞ்சவர்ணங்க. இவங்க 2 பேரும் நன்றியுள்ள வேலைக்காரங்க. உனக்கு துணையா இருப்பாங்க. ஜாக்கிரதை. நான் வரட்டுமாமா? என் கையிலேயே 20 ஜாதகம் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு நல்லதா பார்த்து உங்களுக்கு முடிச்சே விடுறேன். அதுக்குன்னு குரங்கு மாதிரி ஒரு அசிங்கத்தை பார்த்து கொண்டு வந்துருவேன். ஐயோ, யோசிற யாருக்கு கல்யாணம்? கவலைப்படாதீங்க தம்பி. அப்பா வேலை முடிச்ச உடனே அதே கையோட உங்களுக்கு உன்னை பார்த்து முடிச்சிடுறேன். எனக்கு 1 போதும் ஐயா. அப்பாவுக்கே 2 ஆகுது. ஏப்பா, இது நல்லா இருக்கு உங்களுக்கு? பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டிய வயசுல உங்களுக்கு கல்யாணம் ரொம்ப அவசியம் தான்ப்பா. பணம் இருக்கு, பலம் இருக்கு, அழகு இருக்கு. அப்படி ஒண்ணும் தள்ளாடி போன வயசு இல்லடா எனக்கு. அதோட வயசான காலத்துல தாண்டா ஒருத்தனுக்கு பொண்டாட்டியுடைய அன்பும் அருமையும் அவசியம். உலகம் தெரியாத அது மட்டுமா, அப்பா ஜாதகத்துல இருக்க 2 பொண்டாட்டின்னு. யோ, ஏன் ஜாதகத்துல கூட இருக்கியா? உங்க கொலை செய்யணும்னு கொன்னுட்டுமா? ஐயோ தம்பி, இது முதலுக்கு ஆபத்து. என்ன விட்டுருங்க, நான் ஓடியே போடுறேன். நல்ல தம்பி, என்ன திமிரடா உனக்கு? நான் கல்யாணம் கட்டிக்கிட்டா உன் சொத்து குறைஞ்சு போயிடும் பயமா? உங்க சொத்து யாருக்கு வேணும்? வாழ எனக்கு வழி தெரியும். ஆனா இது தகாத காரியம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையும் இன்பத்தையும் சீர்குலைக்கிற வேலை இது. நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க முயற்சி நடக்காது. நீ இங்க இருக்க முடியாது. போ வெளியே. அப்பா, பெரிய பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. இது நியாயமா அப்பா? சிவகாமி, நான் முடிவா சொல்றேன். நான் செத்தா என் குணத்து மேல விழுந்து அழுகிறதுக்கு ஒரு பொம்பளை வேணும். பணத்தை கட்ட அழத்தான் இப்ப நீங்க ஒரு பெண்ணை தெரியுங்களா? வயசுக்கு மீறின பேச்சா பேசுற? போ. வெளியேறி போய் மிருகமாயிட்டீங்களா? மரியாதையா சொல்றேன், என் கல்யாணம் நடந்தே தீரும். உனக்கு சம்பவம்னா இரு, இல்ல உன் இஷ்டப்படி செய். இனிமே நான் இருக்குமா இந்த வீட்டுல?
எனக்கு ஒரு அப்பா இப்படி இருக்கிறதே அவமா. அண்ணா வாழ வேண்டி நீங்க வாழுங்க, நான் போறேன். அண்ணா 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 என்ன மட்டும் என்னனால என்னைய அழைச்சிட்டு போனா நான் சொல்றேன் கேளு. சுவாமி வாங்க. எனக்கு ஆடி அப்பன் யாரும் கிடையாது அண்ணா. இந்த நரகத்துல நான் இருக்கவும் தயாரில்லை. விடுங்க அண்ணா. நான் அனாதையா இருக்கலாமா? ஆனா வயசு வந்த பொண்ணு நீ வீட்டை விட்டு வெளியே வரலாமா? இன்பமோ துன்பமோ அது உன் தலைவிதின்னு இங்கே இருந்துருமா? அண்ணா எனக்காக நீ ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். ஆள் துணையா இருந்தா போதும். பிச்சை எடுத்தா என் வயிற்று நான் கழுவிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இன்னமும் நீ மறுத்த நீ படி தாண்டத்துக்குள்ள உன் தங்க போன கிணத்துல மிதக்கும். சிவகாமி, அழாதே அழாதே சிவகாமி. வா. அப்பா, வீடு பூரா முள்ளா கிடந்துச்சு. எப்படியோ போகட்டும். வா. மன்னிச்சிடப்பா, தெரியாம கால் பட்டுச்சு. தெரியாம பட்டதா? வேணும்னு உதைக்கலையே. நான் ஏன்ப்பா உன்னை உதைக்க போறேன்? கால் பட்டதுக்கேவா இந்த கதி? என்ன இது கால் தானா? நல்ல ஆளாப்பா. இந்த பேப்பரை படி. சார் என்ன வெடியூரா? ஆமா, இந்த ஊர் ஆளா இருந்தா கேட்டா கூட தர மாட்டானே. பேப்பர் நீயே எடுத்துக்கப்பா. வெடியூர்னாலும் சுத்தமா கிராமம் போல் இருக்குதே. அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? பின் என்ன, இவ்வளவு தாராள பத்தி வேற யாருக்கு வரும்? அது மட்டும் இல்ல, உன் கால் பட்டவுடனே நான் போய் கீழே விழுந்தனே. டவுன் ஆள் காலுக்கு ஏதென்ன இவ்வளவு வலுவு? சமாச்சார பேர் வழியப்பா. நீங்க பேப்பர் நீங்க பார்த்தாச்சா? வேலை காலி இருக்கான்னு பார்த்தேன். அட, நீங்க நம்ம கேஸ் தான். நானும் அதான் தேடிட்டு இருந்தேன். நான் ராம, நீயே? நல்ல தம்பி. அட, இத பாத்தியா? கண்மணி அனுக்கோ ஆள் தேவையா? வா, 2 பேருமா போய் மோதலாம். மெட்லாக் நெக்ஸ்ட் டைம் இருக்கிறது ஒரு வேலை, ஆனா உட்கார்ந்து இருக்கிற கியூவை பாத்தியா? போயிட்டே இருக்குது. அதுலயும் கடைசியில உட்காந்துருக்கோம், கிடைக்குதோ இல்லையா? நான் வந்திருக்கிறேன், எல்லாம் கிடைக்கும். இருக்கிறது ஒரு வேலை, அதுக்காக நாம எல்லாம் வந்திருக்கிறோம். யாருக்கு வேலை கிடைச்சாலும் சரி, அவங்க சார்பில் நான் எல்லாருக்கும் ஸ்வீட் தர்றேன். தயவுசெய்து வாங்கிக்கங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ. ஃபார் யூ. தேங்க்யூ சார். நல்லா கடிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். வெரி குட். ஹலோ மேடம், ஃபார் யூ. தேங்க்யூ சார். என்ன கலாட்டா பண்றீங்க? கியூல போய் உட்காருங்க. சாக்லேட் சாப்பிடுறியா? தேங்க்யூ. நீங்களே சாப்பிடுங்க. சாக்லேட் மகிமை. சாக்லேட். ஏய், என்ன அநியாயம்? இப்படிதான் செய்யறதா? மகா நியாயத்தை கட்ட. நமக்கு வேலை கிடைக்க வேண்டாமா? அதுக்கு ஆமா, அப்பதான் எல்லாரும் போனா தான் நம்மள கூப்பிடுவாங்க உள்ள. போறீங்களா இல்ல நீங்களும்? நான் போறேன் உள்ள. என்னமோ சொன்னி, என்னமோ உள்ள போறாங்களா? கல்லு குடல் போடுறது. அவசரப்படாத, கொஞ்சம் திருதுன்னு ஓடியா.
நீங்க கொடுத்த சாக்லேட்டை வேலை கிடைச்சதும் சாப்பிடலாம்னு நினைச்சேன். எனக்கு வேலை கிடைச்சு போச்சு, நீங்களே சாப்பிடுங்க. தேங்க்யூ. என்னது ஏன் வயிற்ற கலக்கிட்டு போறோம்? தப்பு செய்து வெற்றி பெற முடியாதுங்கிறது இப்போது புரிஞ்சுக்க. என்ன சார் இன்னும் 2 பேரும் உட்கார்ந்து இருக்கீங்க? வேலை காலி இல்ல, போங்க. புறப்புறோம். முதலாட்ட சொல்லிடுப்பா. என்னண்ணா வேலை கிடைச்சிச்சா? இல்லம்மா. ஐயா, சட்டத்து விதிப்படி 3 நாளைக்கு மேல இங்க யாரும் தங்கக்கூடாது. மரியாதையா காலையில இல்ல போலீஸ் வரும். நான் கண்டிப்பான மனுஷி. ஆமா, ரொம்ப பேர் நாங்க இங்க வர்றதுக்கு முன்னாலே இருந்து இங்க இருக்காங்களே. அவங்க எல்லாம் சம்திங் கொடுக்கறாங்க. லஞ்சமா? சும்மா கொடுக்கற விதியை மீறி நான் உதவி செய்யல. உன்னை பிடிக்கத்தான் இப்ப போலீஸ் கூப்பிடணும். நமக்கு என்ன இந்த ஒம்பெல்லாம்? பாட்டி, நாளைக்கு காலி பண்ணிடுறோம். நீங்க வாங்க. என்ன கண்ணு தெரியலையா? நான் தான் அழுகிறேனே, எனக்கு எப்படி கண்ணு தெரியும்? ராமனா, ஏன் பாடுற? வேலை கிடைக்கலன்னா? நீ என்ன அழுகிற? உனக்கும் வேலை கிடைக்கலையா? ஆமாப்பா, வேலையும் கிடைக்கல, வீடும் கிடைக்கல. எது வீடா? 3 நாள் ஆச்சான். சத்திரத்தை காலி பண்ணணுமா? தனி ஆளா? தங்கச்சி வேற கூட இருக்கு. அப்படியா? வீடு உண்மைதாங்க. ஆனாலும் தம்படி தப்பாம அச்சு அப்படி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். உட்காருங்க. ஏதாவது விசேஷம்? ஆமாங்க, உங்க பக்கத்து போர்ஷன் எனக்கு வாடகைக்கு வேணுங்க. ஐயோ, அது எங்க அப்பாவெல்லாம் கேட்கணும். கொஞ்சம் இருங்க, நான் அவரையே அழைச்சிட்டு வந்துடுறேன். ஆமா, நான் இதுவரைக்கும் இப்படி ஏமாந்ததில்லப்பா. உங்க 2 பேருக்கும் வித்தியாசமே தெரியலையே. எழுந்துரு, தாத்தா வராது. இவரு உங்க அப்பா மாதிரியா இருக்காரு. உட்கார். வணக்கம் பெரியய்யா. அண்ணே, இவங்கதான் என் தாத்தா. நான் ராம, எங்க அப்பா பலராம, எங்க தாத்தா பரசுராம. இல்ல முட்டாள், தம்பி வந்து வேலையை சொல்லுடா முதல்ல. ஏடி முட்டாள், நீதான் சொல்லேன்டா. நானே சொல்றேங்க. கொஞ்ச நாளைக்கு உங்க பக்கத்து போர்ஷன் வாடகைக்கு வேணுங்க. வீட கூட யார் இருக்காங்க? என் தங்க சிவகாமி மட்டும் தாங்க. வீடு வேணும்னா நம்ம கண்டிஷன் எல்லாம் சொன்னியா தம்பி கிட்ட? என்ன கண்டிஷனுங்க? வெறும் சொன்ன இல்ல தம்பி, உன்னா வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க கூடாது. அவங்க வேலையை அவங்களே செய்துக்கணும். அட, இது எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. அடுத்தது, வீட்டுக்குள்ளார பீடி சிகரெட் குடிக்க கூடாது. சென்ட், பவுடர், லிப்ஸ்டிக் போட்ட பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. பேஷ் பேஷ், எல்லாம் பழங்கால பண்பு ஒட்டியே இருக்குது. 3வது, தோட்டத்துக்கு அன்னாட நான் ஒரு 60 வாளி தண்ணி இறைக்கிறேன். உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 வாளி இறைச்சா கூட போதும். ஐயா, இது ரொம்ப கேவலங்க. நீங்க 60 வாளின்னா நான் ஒரு 80 வாளியாவது இறப்பேன். பலே, நீங்களும் இருக்கீங்களா ஆம்பளைங்க? என்ன தம்பி, உன்னை எங்க அப்பா பார்த்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அப்பா, உங்களுக்கு அப்பாவா? ராஜலட்சுமி கோஆபரேஷன். எஸ் எஸ், டேக் தி லைன் ப்ளீஸ். சார், வணக்கங்க. இங்கிலீஷ் தெரியாதா? ஏன் தெரியுமே, சொல்றேன். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பேரு? ராமன். வயசு? நான் பிறந்த டிசம்பர் 31ங்க. அத கணக்குல சேர்த்தா வயசு 22, கணக்குல சேர்க்காட்டி வயசு 21. நம்ம ஆபீஸுக்கு எது வசதி? படிப்பு? ஏன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும்? பட்டம்? காலேஜ் படிப்பு தாங்க. டிகிரி என்னன்னு கேக்குறேன். எம்ஏ ஆர் பிஏ? பியூசி கூட காலேஜ் படிப்பு தாங்க. பிஎஸ்சி இந்த வேலைக்கு அன்ஃபிட். டைம் வேஸ்ட். போயிட்டு வாங்க. எனக்கு இந்த வேலை பிடிக்கலீங்க. ராமா, நான் சக்சஸா? சக்சஸ் தான். நந்தி மாதிரி அந்த அம்மா குறுக்க இல்லாம இருந்தா சக்சஸ் தான். எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு. உண்மையா சொல்றியா? சார், அடுத்தது நீங்க போயிட்டு சீக்கிரமா உனக்கா காத்துக்கிறேன். ஒன்னா வீட்டுக்கு போலாம். நீங்களும் இதே வேலைக்கா? வணக்கங்க. வணக்கம். நீங்களா? ப்ளீஸ் சிட். நீங்க மிஸ் ராணி. ஞாபகம் இருக்க? ஆமா, இங்க
முதலாளிக்கு பர்சனல் செக்ரட்டரி. குட். நான் அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன், இன்டர்வியூக்காக வந்தேன். உள்ள போய் பார்க்கலாமா? ஓ எஸ், பார்த்துட்டு வாங்களே. What about letter? It's ready. என்னாச்சு? வேற ஒரு ஆளுக்கு பெரிய இடத்துல சிபாரிசு இருக்கான். அவர் வராட்டி எனக்கு அந்த வேலையை கொடுக்குறேங்க. கொஞ்சம் இருங்க, நீங்க உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாத்தையும் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. நான் வந்து அப்புறம் மீட் பண்றேன். சார், என்னம்மா? இப்ப நல்ல தம்பின்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் தங்கி என் கூட படிச்சோம். அவருக்கு நீங்க வேலை கொடுக்கணும். இல்லம்மா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. இல்லப்பா, அவர் ரொம்ப நல்லவர். நீங்க கண்டிப்பா அவருக்கு வேலை கொடுக்கணும். நான் சொல்றேன். கொஞ்சம் வரீங்களா? சார். ஓ, வாப்பா நல்ல தம்பி. ராணி ஒரு ஆளுக்கு சிபாரிசு பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ நல்ல மாதிரி நடந்துக்கணும். நிச்சயமா நல்லபடியா வந்துடுறேன். ராணி கூட்டு போய். தெரியும், எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். வெரி குட். ஹலோ, 21242. தங்கச்சி, எனக்கு வேலை கிடைச்சிச்சுமா. மனசு நிம்மதியாச்சு. எனக்கெல்லாம் உயிரை போயிருச்சு. யாருங்க இவங்க? இவங்கதான் வேலை வாங்கி கொடுத்தாங்களா? வீடு வாங்கி கொடுத்தது நான் தான். என்னை பத்தி இவர் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? சொல்லலையா? வெரி சாரி ராமன். இவங்க இந்தாங்க, நீங்க படிச்சவங்க தானே? வந்த உடனே இன்டியூஸ் பண்ண வேணா? என்னது இன்டியூஸா? ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்கிறது நல்லதா, ஆனா இப்ப ஏன் சிரிக்கிறீங்க? உன் இங்கிலீஷை கேட்டு சிரிக்கிறோம். இன்ட்ரோடியூஸ் இல்ல, இன்ட்ரோடியூஸ். தங்கச்சி, ஆள் அவ்வளவுதான், புரிஞ்சுக்க. முட்டாளா? ஆமாயா, இந்த முட்டாள் முன்னால போனதுனால தான் பின்னால போன உனக்கு வேலை கிடைச்சது. பேஷ், நல்ல குணம். தன்னை தானே புரிஞ்சிருக்காரே. இந்த குணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தங்கச்சி, உன் ஃப்ரெண்டு ராணி தான் அந்த முதலாளிக்கு காரு இருந்துச்சு. ராணியின் சிபாரிசு தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சு. ராணி இந்த ஊர்ல தான் இருக்காளா? நான் அவளை பார்க்கணுமே. ஏமா, ராணிக்கு ஒரு விருந்து கொடுப்போமா? ஓ, மிஸ் ராணி, நீங்க எனக்கும் வேலை வாங்கி கொடுத்திருந்தா. சாரி மிஸ்டர் ராமன். இதுக்கு என்னத்துக்கு சாரி? எனக்கா நஷ்டம் இப்ப? என்ன இருக்கு? மிஸ் ராணிக்கு தான் இப்ப எனக்கும் வேலை கிடைச்சிருந்தோம்னா நான் ஒரு பார்ட்டி கொடுத்திருப்பேன். அவங்களுக்கு டபுள் டோஸ் கிடைச்சிருக்கும். பாவம் இப்ப ஒன்னோட நின்று போச்சு. ஒண்ணு செய்ய, பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வா, வேலை கிடைச்சு. இப்ப நான் கேக்குறேன், அவங்க என்ன படிப்பை பார்த்தா வேலை கொடுத்தாங்க? முகத்தை பார்த்தா? அண்ணா, அப்ப ஒரு முகத்தை கொஞ்சம் மாத்திக்க சொல்லுங்க. மிஸ்டர் ராமன், உங்களுக்கு அடிக்கு மேல அடி. என்ன பண்றது? அண்ணா எனக்கு அறிவு இல்லைங்கிறாரு, அவர் தங்கச்சி எனக்கு முகம் இல்லைங்குது. நீங்க ஏதாவது சொல்லிட போறீங்களா? இல்ல, நான் வேலை இல்லைன்னு சொல்லி வச்சேன். அவங்களுக்காக நீங்க சொல்றீங்களா? உங்களுக்காக அவங்க சொல்லட்டும். ஐஸ்கிரீமா தின்னுட்டு சிவகாமி, என்ன வம்பு கிழிக்கிறாரு. ஏன் நீங்க மாத்திரம் தான் ஒத்துமையா இருக்கணுமா? கை கட்டு வா. மறுபடியும் வரோம்ல. மிஸ்டர், இங்க ஆளிட்டாங்க. ப்ளீஸ். யாரு? ஃப்ரெண்ட்ஸா? எஸ். நாங்க மட்டும் என்ன விரோதியான்னு? நாங்களும் உங்க ஃப்ரெண்டு தான். அனாவசியமா பேசாதீங்க. தயவு செஞ்சு எழுந்து போயிடுங்க. டேய், நம்ம எழுந்துட்டு போகணுமாண்டா? ஏன் போகணும்? ஏன் போகணும்னு என் ஃப்ரெண்டு கேட்கறான். ஏமா, இந்த சீட் உங்களுக்கு ரிசர்வ்டா? முடியாது. ரிசர்வ் கேட்கிறேன். நியாயமா பேசுறேன். நீ தான் பாக்கி, அதுக்கப்புறம் நீ வந்து உட்காந்து. மறுபடியும் கேட்கறேன், இந்த பிளேஸ் உனக்கு ரிசர்வ்டா? அவர் சொன்னது கரெக்ட். இந்த பிளேஸ் உங்களுக்கு ரிசர்வ்டா? டேய், ரொம்ப ஹாட்டா இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் கூல் ஆக்குவோம். அதை கொடு.
ஐயோ, உங்களுக்கு தெரியாதுங்களா? நம்ம முதலாளியோட மச்சனமா அவரு. மச்சனா பேரு கண்ணையா. நேற்றுக்கு இந்த ஆள் தானே வம்புக்கு வந்தது. பெரிய முதலாளியோட மச்சன் இல்ல. ஆபத்து தான். யாருக்கு? அந்த ஆளுக்கா? நமக்கு தான். ஆமா. ரெண்டு பேரையும் முதலாளி கூப்பிடுறாரு. அவ்வளவுதான். வாங்க. நல்ல பையன். பயப்படாதீங்க, நானே போறேன். வாங்க. ராணி, நேத்து நீ ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டாரண்ட் போயிருந்தியா? எஸ் சார். ஏன் அங்க போன? ஆபீஸ் டைம் முடிஞ்சு. நாங்க எங்க போன என்ன சார்? அடி சக்க நாங்க அவரையும் ஜோடி போட்டு பேசுறாங்களே அம்மா. மிஸ்டர் ஷட் அப். யூ ஷட் அப். 1ஆம் தேதி யாரா எங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்குற கூட்டம். சும்மா கொடுக்கல சார். அட்வான்ஸா ஒரு மாசம் உங்களுக்கா பாடுபட்டு அப்புறம் தான் காசு கேட்கிறோம். அவ்வளவு திமிரா? இப்ப டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். மிஸ்டர், வெறும் உறவை வச்ச நீங்க இவ்வளவு பேசும்போது நாங்க உழைக்கிற கூட்டம். ஏன் பேசக்கூடாது? திமிர்ல பேசுறது நீங்க சார், நாங்க இல்ல. ராணி, ப்ளீஸ் கீப் குவைட். பெத்த தகப்பன் கூட இப்படி பேசுனது இல்ல சார். பின்ன என்ன? ராணி, பொது இடத்துல நீங்க சம்பந்தப்பட்டு இப்படி ஒரு கலவரம் நடக்குது. ஆபீஸ் கேவலம். நல்லது. ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பெண்ணோட நீ இப்படி பழகிறது ரொம்ப மன்னிக்கணும் சார். ஆபீஸுக்கு கேவலம் வரும்படியா நான் என்னைக்குமே நடக்க மாட்டேன். சரி சரி, போங்க. மச்சான், உங்களை போல நெஞ்சில வலு இல்லாதவங்கள ஆபீஸ் நடத்தினா அது ஆபீஸா இருக்காது, காதலர்களை உற்பத்தி பண்ண ஃபேக்டரியா மாறிடும். சரி சரி, போட. எனக்கு அர்ஜென்ட்டா 1000 ரூபாய் தேவை, கொடுங்க. கேஷ் எடுத்து வாங்கிட்டு. That's all right. பணக்காரர் நீங்க, உங்க மச்சானா இருக்கட்டும். அதனால ரவுடித்தனமா பேசணும் நடக்கணும் சட்டமா? நானும் பேச சொல்றேன். அவன் ஒரு பொறுக்கி வேற எப்படி இருக்கும்? அப்படிப்பட்டவனை ஏன் வீட்டுல வச்சுட்டு இருக்கீங்க? அடிச்சு வெளியில வரட்டுங்க. என் விதிமா, என் விதி, வேற வழி இல்லை. எனக்கு என்ன செய்ய சொல்றேன்? எனக்கு என்ன செய்ய சொல்ற? அப்பா, நான் யாருன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் இப்படி பேசுவானா பாப்போம். அது இன்னும் ஆபத்தாச்சம்மா.
உறவு கொண்டாடி நம்ம 2 பேரும் உயிரையும் வாங்கிடுவானே. ஏன்பா பயந்து வாழணும்? ஆத்திரப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. சரி, நானே நேர்ல போய் சித்திய பார்த்து புத்தி சொல்லிட்டு வரேன். என்னை கூட்டிட்டு போங்க. ராணி, அவ தம்பி இவன். தம்பியே இப்படி இருந்தா அக்கா எப்படி இருப்பா நீயே பாரு. 2 பேரையும் உயிருக்கு கருணாகமும் செந்தேடுமா வாச்சிருக்கிறாங்க. இத பாருமா, நீயாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் உன்னை தனியா வச்சிருக்கேன். இப்பவாவது புரியுதாமா? புரியுதப்பா, புரியுது. வெளியில பெரிய மனிதர், வீட்டுல அடிமை வாழ். ஏன்பா அப்படி? இந்த ரகசியம் எனக்கு தெரியும், சொல்லுங்க. நான் எதையுமே சொல்ல முடியாது. அப்பா, உங்க சொந்த மகளிடமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சிச்சி, என் தலைவி. ராணி, ராணி, ராணி. தேங்க்யூ. ஆபா, கடவுளே, எனக்கு காலு போதாதராப்பா, 2 ரெக்கையும் கொடு. முடியல. ஏன்பா, உனக்கு பூமி பிடிக்கலையா? நம்ம 2 பேருமா தானே ஒன்னா வேலையை தேட ஆரம்பிச்சோம். நான் இன்னும் தேடிட்டே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் எனக்கு மேலதான் காலியா இருக்கும். ஆமாமா, உனக்கு வேலை கிடைச்சுதான் என்ன பிரயோஜனம்? நான் அப்படி சொல்லிட்டேன், எனக்கு மாத்திரம் வேலை கிடைக்கட்டும். பாரு எவ்வளவு பெரிய பெரிய வேலையெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். அப்படின்னா உனக்கு வேலை கிடைச்சாச்சு போ. கிடைச்சா? ஏதோ என்ன வேலை? உண்மையா? ஆமாமா, ராணி கிட்ட சொல்லி எங்க ஆபீஸ்லயே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணி. மச்சான், மச்சான், இது மறக்க முடியாத ஒரு சம்பவம். மச்சானா? ஆமா, நான் சொல்லல வேலை கிடைச்சா எவ்வளவு பெரிய பெரிய வேலை எல்லாம் செஞ்சு காமிப்பேன்னு. இப்ப மச்சான கூப்பிட்டா இதான் முதல் வேலை, சாம்பிள். மச்சான், என்ன வேலை மச்சான்? டெலிபோன் ஆபரேட்டர் வேலை. ஆபரேட்டர், டெலிபோன் ஆபரேட்டர். ஹலோ, ராஜலட்சுமி கார்பரேஷன். என்ன சார், நம்பர் என்ன 73? சச்சா, அது எங்க போன் நம்பர்ல சார், எங்க டோர் நம்பர் வெஹிக்கிள். ஹலோ, கம்ப்ளைண்ட்ஸ் சார், எங்க ரயில்ல என்னமோ குரல்னு சத்தம் வருது. ரயில் ஏதாவது காக்கா உட்காந்துருக்கா பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் சார், கொஞ்சம் இருங்க. யாரு? ஓ ஓ, என்ன சிவகாமி, என்ன என்ன போன் பண்ணிட்டு பேசாம இருக்கிற? வெக்கமா? போன் பண்ணிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? கமான். ஹலோ, எது கல்யாண விஷயமா? ஆமா, அதுக்கு என்ன அவசரம்? உங்க அண்ணனா? ஆர்டர், அவர் நல்லவர், ஒன்றும் சொல்ல மாட்டார். எது? அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏ பாய், காபி எடுத்து போடா. ஹலோ, இந்த மாதிரி கல்யாண விஷயத்துக்கு அவசரப்படாத. ஏன்னா உங்க அண்ணா அனுமதிக்கணும், எங்க அப்பா சம்மதிக்க வேண்டாமா? அவனுக்கு ஒரு அப்பா இருக்கிறான், அவன் சம்மதிக்க வேண்டாமா? மகனே, எனக்கு சம்மதம் வேண்டா. வாங்க வாங்க. அப்பா வணக்கம். தம்பி, உன்னைத்தான் பார்த்து பேசலாம்னு வந்தேன். இந்த பையன் அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா நானும் எங்க அப்பனும் கிராமத்தோட போய் இருந்துக்குவோம். உன் தங்கச்சி சிவகாமி எனக்கு வருங்களா வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என் தங்கச்சிக்கு இஷ்டம்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. கேட்டுறேன். சிவகாமி, உனக்கு சம்மதம் தானே? இது ஒண்ணே போதுமே சம்மதத்துக்கு. மாப்பிள்ள, தலையாண்ட தலைவரை தரவே. என்ன விளையாடுறியா? முதலாளி எச்சரிக்கை மறந்துட்டியா? மறந்து போச்சு. நீ மறந்துருக்கலாம், நான் மறக்கல. இனி நமக்குள்ள எதுவும் வேணாம், நீ போயிடு. போக மாட்டேன். ஏன்? அது என் இஷ்டம். என் பேப்பர் படிக்காத. படிப்பேன், அது என் இஷ்டம். ஏன் கூட வர்ற? அது என் இஷ்டம். என்னடா கஷ்டம்? அது என்